ஓம் நமோ வெங்கடேஷாய. 108 திவ்ய தேச கோயில்களில் முதல் திவ்ய தேசமான திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோயிலில் சேர்த்தி சேவை பங்குனி உத்திர தன்னைக்கு நடக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த பங்குனி உத்திர சேர்த்தி சேவை தரிசனம் செய்துட்டு வந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வருஷம்லாம் நீங்கள் போகணுன்னா யூஸ்ஃபுல்லாகவும் சேர்த்தி சேவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸ்ரீரங்கம் பெரிய பிராட்டி தாயாரோட அவதார திருநட்சத்திரம் பங்குனி உத்திரம். அன்றைக்கி ஃபுல் டேவே ஸ்ரீரங்கத்தில் ஃபெஸ்டிவல் இருக்கும். மூலவர் சேவை கிடையாது, ஃபுல் டேவே கிடையாது. காலையில் பிரணயகால உற்சவம், அதாவது மட்டையடி உற்சவம் இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் சேர்த்தி சேவை இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமானுஜரோட சரணாகதி உற்சவம் இருக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு உற்சவமாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா 2 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணால் தான் ஃபுல்லாக பார்க்க முடியும். அதுவும் 2 வருஷம் இருக்கணும். அதாவது 2 வருஷத்து பங்குனி உத்திரம் அங்கே இருந்தால் தான் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணவே முடியும். அந்தளவுக்கு அங்கே உற்சவங்கள் இருக்கும். காலையில் நடக்கிற பிரணயகால மகோத்சவம் பற்றி போன வருஷம் அட்டன் பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். கமலவள்ளி தாயார் சேர்த்தி சேவை உறையூரில் பங்குனி ஆயிலத்துக்கு நடக்கும். நம்பெருமாள் அங்கே போயிட்டு வந்திருப்பார். அப்போது இங்கே ஸ்ரீரங்கத்து தாயாருக்கு கோவம், உங்கள் தலை ஏன் கலைஞ்சிருக்கு, உங்கள் வஸ்திரத்தில் ஏன் மஞ்சள் ஒட்டியிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஒன்றுக்கும் ஒரு சாக்கு சொல்வார் பெருமாள். அதை நம்ம முன்னாடியே நிகழ்த்தி காமிப்பாங்க அரையா சுவாமிகள்லாம். பெருமாள் அங்கேருந்து வருவார், தாயார் கொச்சிக்கிட்டு கோயில் நட சாத்துவாங்க, தயிர் எடுத்து பெருமாள் மேலே அடிப்பாங்க. அது 1 வருஷம் பெருமாள் சைடு இருந்து நம்ம சேவிக்கணும். இன்னொரு வருஷம் அந்த கதவை அடைச்சதுக்கப்புறம் உள்ளே என்ன நடக்குதுங்கிறது தாயார் சைடு இருந்து சேவிக்கணும். லோக்கல் ஸ்ரீரங்கம் பீப்புள் எல்லாமே தாயார் சைடு தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. போன வருஷம் பெருமாள் சைடு இருந்து அப்போ நடக்கிற உற்சவம்லாம் வீடியோவை ஷேர் பண்ணியிருந்த. பெருமாள் அங்கேருந்து ஓடி வருவார், தயிர் எடுத்து அடிப்பாங்க, கோயில் நட சாத்துவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த அரைய சேவையெல்லாம் இருக்கும். அப்போ உள்ளே நடக்கிற உற்சவம் நான் இன்னும் பார்க்கல. மத்தியானம் 3 மணிலேருந்து தான் சேர்த்தி சேவை. ஸோ கோயிலுக்கு ரீச் ஆகிட்டேன். காலையில் குருவாயூர் எக்ஸ்பிரஸில் கிளம்பி எனக்கு தெரிஞ்ச இடத்துல பேக்லாம் போட்டு உள்ளே வந்தால் கூரத்தாழ்வன் சன்னதி, நாதமுனிகள் சன்னதி, வீரநாராயண சன்னதிலாம் க்ளோஸ்டாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு 4 மணிக்கு முன்னாடியே உள்ளே வந்துட்டேன். மூலவர் சேவை கிடையாது. நிறைய சன்னதிகள் க்ளோஸ்டாகவே இருந்தது, ஒரு சில சன்னதிகள் ஓப்பனில் இருந்தது. டைரெக்டாக நம்ம சேர்த்தி சேவைக்கு போயிடணும். சேர்த்தி சேவை எங்கே நடக்கும் அப்படின்னா தாயார் சன்னதியில் நடக்கும். அந்த ஆரியப்படல் தாண்டி நம்ம உள்ளே போக முடியாது. அந்த கொடிமரமெல்லாம் இருக்கும்ல, அந்த மண்டபத்துக்கே நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா மூலவர் சேவை கிடையாதுங்கிறதுனால. ஸோ நேராக வந்து செங்கமல நாச்சியார் சன்னதி லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கொட்டாரம் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க. பெருமாளுக்கு சாத்துற திருப்பாதுக்கை அங்கே வச்சுருப்பாங்க. பெருமாளுக்கு சாத்தினது 2 பேர் தனித்தனியாக அந்த ஒரு பாதுகையை செய்வாங்களாம். ஆனால் கரெக்டாக பெருமாளுக்கு அது பொருந்துமா. அதில் தேய்மானம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாதுகையை அங்கே வச்சுருப்பாங்க. நம்ம தொட்டு சேவிக்கலாம். திருக்கொட்டாரம் உள்ள கோஷாலையே இருக்குது. கோஷாலெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் திருக்கொட்டாரம் நம்ம உள்ளே போகலாம். ஸோ அவசியம் நீங்கள் போய் சேவிச்சிட்டோங்க. பெருமாளுக்கு சாத்தின பாதுகை செப்பல் நம்ம போடுற மாதிரியே இருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு நேராக தாயார் சன்னதிக்கு வந்துட்டேன். தாயார் சன்னதி இது செம்ம க்ரௌடு. இதெல்லாம் ஃப்ரீ தர்ஷனம் க்யூ. சரி, அந்த சைடு போனால் அந்த சைடும் ஃப்ரீ தர்ஷனம் க்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீ தர்ஷனத்துக்கு நல்ல க்யூ இருந்தது. 100 ரூபாய் தர்ஷனமும் இருந்தது. அதுவுமே க்ரௌடடாக இருந்தது. ஒரு பேரிகேட் மாதிரி போடாமல் அப்படியே பொதுவாக நின்றுட்டு இருந்ததுனால எல்லாம் இடையில வந்து பூந்துட்டு இருந்தாங்க. ஃபியூ மினிட்ஸ் நின்றுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு 500 ரூபாய் டிக்கெட்லாம் கிடையாது அப்படின்னாங்க. அப்புறம் சடனாக 500 ரூபாய் டிக்கெட் இருக்குன்னு நான் நின்ன இடத்துலேயே பேரிகேட் போட்டாங்களா, இமீடியட்டாக அங்கேயே பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிட்டேன். தாயார் சன்னதியில் இருக்கிற மண்டபத்தில் தான் பின் சைடு சேர்த்தி சேவை ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக 500 கூட கொஞ்சம் எட்ட தான். அப்போது ஒரு 4-5 விஐபிஸ் உள்ளே போனாங்க. நான் அவங்க கூட உள்ளே போயிட்டேன். ஸோ அதனால் பெருமாள் தாயாரை ஒட்டி பிரதட்சணம் வந்தேன். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தாயார் உட்காந்துருப்பாங்க, பெருமாள் நின்றுட்டுருப்பார் பவ்யமாக. நம் பெருமாள் அருமையான அலங்காரம். அந்த மண்டபத்துக்காக இருக்கட்டும், பெருமாள் தாயாருக்காக இருக்கட்டும். அந்த பெருமாள் ஒரு கிளிமாலை போட்டிருந்தார். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கிட்ட சேவித்தேன். பெரிய பிராட்டி தாயார் அவங்க அவதார திருநாள், ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு நம் பெருமாளையும் கிட்ட பார்த்துட்டு பிரதட்சணம் செய்துட்டு வந்தேன். செம்ம க்ரௌடு. ஃப்ரீ தர்ஷனத்தில் 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க.
100 தர்ஷனத்தில் 1 ஹவர் ஆச்சு அப்படின்னாங்க. 500 தர்ஷனம் ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அலோவ் பண்ணிட்டாங்க. 500 ருபீஸ் இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணுற மாதிரி. ஸோ சேவிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே அகார வடிசல் பிரசாதமாக கொடுத்தாங்க. அது இல்லாமல் அங்கே பிரசாதமும் சேல்ஸ் பண்ணாங்க. 20 ரூபாய் 20 ரூபான்ட்டு. அப்படியே இந்த சைடாக வந்தால் இம்மிடியேட்டாக சக்கரத்தாழ்வார் சன்னதி வந்துருச்சு. ஸோ அங்கே போய் சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்மரையும் சேவிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே அமிர்த கலச கருடன் சன்னதி ஓப்பனில் இருந்தது. ஸோ அங்கே போய் அவரை சேவிச்சுட்டு மறுபடியும் கோயில் உள்ளே தான் போனேன். திருக்கச்சி நம்பி சன்னதி, நம்மாழ்வார் சன்னதியெல்லாம் க்ளோஸ்டாக இருந்தது. பெரிய கருடன் இருப்பார்ல, அவரை போய் சேவிச்சுட்டு அந்த சைடு பிரகாரம் இல்லாமல் கூட ஓப்பனில் தான் இருந்தது. கோதன் ராம சன்னதி, ஆண்டாள் சன்னதி, வைகுண்டநாத சன்னதி, அஸ்ய ராமர் சன்னதி எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போய் சேவிச்சுட்டு திருமலைசி ஆழ்வார் இந்த தடவை நான் தேடி கண்டுபிடிச்சி போய் பார்த்தேன். ஏன்னா எங்கே இருக்காருன்னு தெரியல. சொன்னவண்ண பெருமாள் சன்னதி உள்ள திருமலைசி ஆழ்வார் விக்கிரகம் இருக்குது. அடுத்து ராமானுஜர் சன்னதிக்கு போனேன். தரிசனம் செய்துட்டு ஃபஸ்ட்டு க்ரௌடு இருந்தது, அதுக்கப்புறமா ஃப்ரீயாக இருந்தது. ஒரு ஃபியூ மினிட்ஸ் உட்காந்துருந்தேன். அங்கே சாயந்தரம் ஒரு 7 மணி இருக்குமானான்னு தெரில, பிரசாதம் கொடுக்குறாங்க ராமானுஜர் சன்னதியில். நைட்டு ராமானுஜர் சரணாகதி உற்சவம் இருக்கும். நைட்டு ஃபுல்லாக நடக்கும். திருமஞ்சனம், சரணாகதி உற்சவம் எல்லாமே. அதெல்லாம் அடுத்த வாட்டி தான் இருந்து சேவிச்சுட்டு வரணும். திருச்சியில் தான் பிறந்தேன். பட் அப்போல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு தெரியாது. நாங்கள் வருவோம், பெருமாளை சேவிப்போம், தாயாரை சேவிப்போம், போயிட்டே இருப்போம். இப்போ தான் இவ்வளோ சன்னதிகள் ஆழ்வார்கள் இருக்கிறதெல்லாம் தெரிய வர வர எல்லா சன்னதியும் பார்த்துட்டு உட்கார்றப்போ செம்ம கால் வலி, டயர்டாயிடுச்சு ஃபுல் கோயிலையும் பார்த்துட்டு வரத்துக்கு. இத்தனைக்கும் நிறைய சன்னதிக்கு போகல, நிறைய சன்னதி சாத்தி இருந்தது வேறு. விஸ்வரூப தரிசனம் நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் டிக்கெட். ஃபெஸ்டிவல் டைம்ஸில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, மீதி நாளில் ஓப்பன் பண்ணுவாங்க. விஸ்வரூப தரிசனம் ஸ்ரீரங்கத்தில் வீடியோ 2-3 தடவை ஷேர் பண்ணியிருக்கேன் அட்டன் பண்ணிவிட்டு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளை லோகாச்சாரியார் சன்னதி உள்ள குட்டி ரங்கநாதர் இருப்பார், கிருஷ்ணர் இருப்பார். ரொம்ப அழகான கோயில். சாயந்தரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அந்த ஸ்பீக்கரில் வேற போட்டிருந்தாங்களா, அதை கேட்டுக்கிட்டே அந்த பிரகாரம் மணலில் நடந்து வரதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருந்தது. நிலா வெளிச்சத்தில் செம்ம வைபாக இருந்தது. சாயந்தர நேரம் கோயிலில் ஸ்ரீரங்கத்தில் இருந்ததே. சுக்கிரன் ஸ்தலம் நவகிரகங்களில் நிறைய பேர் போயிருப்பீங்க, நிறைய பேருக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வைகுண்ட ஏகாதசி அதை எப்படி இங்கே அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதும் அட்டன் பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். செம்ம க்ரௌடு இருக்கும் வைகுண்ட ஏகாதசிக்குமே. 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும் ஃப்ரீ தரிசனத்தில் பெருமாளை சேர்க்கறதுக்கு. கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த பிரகாரம் இந்த பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து சேவிச்சு வந்தேன். மறுபடியும் சேர்த்தி சேவை நடக்கிற இடத்துக்கே போனேன். அப்போ சொன்னாங்க 500 ருபீஸ் டிக்கெட்லாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு. பட் நான் தரிசனத்துக்கு போகல, ஜஸ்ட்டு க்ரௌடு எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்க்க போனேன். சாயந்தரத்துக்கு மேலே கூட நல்ல க்ரௌடு. 9 மணி வரைக்கும் சேர்த்தி சேவை இருக்கும். சேர்த்தி சேவை அன்னைக்கு நம்பெருமாள் பெரிய பிராட்டி தாயாரை சேர்க்கிறது ரொம்ப விசேஷம். இந்த உற்சவங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தாயார் அவங்க சன்னதிக்கு போவாங்க, பெருமாள் அவர் சன்னதிக்கு வருவார். டெலகிராமில் வாட்ஸ்அப்லலாம் ஸ்ரீரங்கத்துக்குன்னு அங்கே நடக்கிற உற்சவங்கள்லாம் ஷேர் பண்ணுற குரூப் இருக்குது. எல்லா உற்சவங்களும் ஷேர் பண்ணுவாங்களா, அப்படியே கோயிலோடையே ஒரு டச் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 7:15 மணி போல் வந்து பார்த்தா அப்பயுமே கூட்டம் ஓயலை, அவ்வளோ க்ரௌடு. இந்த சைடு இருக்கிற மற்ற சன்னதிகளும் போகவே முடியல. அந்த சைடு ஆக்சுவலாக மேலே நரசிம்மர் இருப்பார், போக முடியல, டயர்டும் ஆகிடுச்சு. அடுத்து ட்ரெயினும் இருக்குது திருப்பதிக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேன். சேர்த்தி சேவை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப விசேஷமானது. தம்பதிகள் ஒற்றுமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சேர்த்தி சேவையில் பெருமாள் தாயாரை சேவிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பியில் அன்னப்பிரசாதம் கொடுத்தாங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். அன்னப்பிரசாதம் கோயிலில் உண்டு, அவசியம் நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருந்தது. சாம்பார் சாதமெல்லாம் சூடாக ஊறுகாய் செம்மையாக இருந்தது.
எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து நிறைய கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் நேரில் தரிசனம் செய்துட்டு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இங்கேருந்து திருச்சி ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. நான் ஊபரில் போனேன், எனக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்ரீரங்கம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் எல்லாம் இப்போ கிளம்புது ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு. முன்னாடி ராஜகோபுரத்தில் தான் நிறைய பஸ்ஸு நிற்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதன்கிழமை வீக்லி எக்ஸ்பிரஸ் இருந்தது திருப்பதிக்கு போகிறது. சார்லப்பள்ளி ஹைதராபாத்துக்கு போகிற ட்ரெயின். அதில் தான் ஏறி திருப்பதிக்கும் தரிசனத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். தேங்க்யூ.